அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆன்ல பல இடங்கள்ல சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை வரலாறு தாங்க நம்ம பார்க்க போறோம். யாருடைய வாழ்க்கை வரலாறுன்னு பார்க்குறீங்களா? ஆப்வியஸ்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு. 5 சிறந்த உறுதிமிக்க நபிமார்கள்ல உள்ளவங்க தான் மூசா அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கையில நெறைய படிப்பினைகள் இருக்குங்க. அதுல சிலவற்றை நம்ம பார்க்க இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். முதலாவதாக மூசா அலைஹிஸ்ஸலாம் பாருங்க, ஃபிரவுன் வந்து அந்த ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளையும் கொன்னுகிட்டே வரான். எந்த பிள்ளைய வந்து அவன் கொல்லாம விட்டுறான்னா, எந்த பிள்ளை வளர்ந்து அவனுக்கு ஒரு எதிரியாக அவனுக்கு வருமோ, அந்த பிள்ளைய விட்டுறான். பாருங்க ஃபிரவுன் சூழ்ச்சி செய்தான். அல்லாவும் சூழ்ச்சி செய்தான். ஆனால் சூழ்ச்சி செய்வதில் அல்லாஹ் தான் மிக மிக சிறந்தவன். அல்லாஹ்வுடைய சூழ்ச்சி என்பது வந்து ஒரு நலவை ஏற்படுத்தும். மக்களுடைய சூழ்ச்சி என்பது வந்து பெரும்பாலான நேரம் தீங்கை தான் ஏற்படுத்தும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாருங்க எப்படி வந்து அல்லாஹ் வந்து நிலைமைகளை வைக்கிறான் என்று. அடுத்து 2வது படிப்பினை என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, அல்லாஹ்வின் மீது தவக்குல் ஒருத்தவங்க வச்சுட்டாங்கன்னா, அல்லாஹ்வே போதுமானவன் அவங்களுக்கு. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அம்மாக்கு அல்லாஹ் இல்ஹாமை அறிவித்தான். அதாவது அந்த குழந்தைய நீங்க ஒரு தொட்டில்ல போடுங்க அப்படின்னு சொல்லி. அவங்க தவக்குல் வச்சு அல்லாஹ் மீது போட்டாங்க. இறுதியில அந்த குழந்தைய மறுபடியும் அம்மாகிட்டயே வந்து சேர்த்தான். இதுதாங்க தவக்குல் என்பது. ஒருத்தவங்க தவக்குல் வச்சுட்டாங்கன்னா, அல்லாஹ்வே அவங்களுக்கு போதுமானவன். 2வது படிப்பினை பார்த்தீங்கன்னா, அல்லாஹ் தான் எல்லா எந்த ஒரு முடிவுகளா இருந்தாலும் அல்லாஹ் தான் அத கண்ட்ரோல் பண்ணக்கூடியவனாக இருக்கிறான். 3வது பாருங்க, அவன் ஃபிரௌனுடைய அரசவையிலே மூசா அலைஹிஸ்ஸலாம் வளர்ந்தாலும், அநீதிக்கு எதிராக அவங்க குரல் கொடுக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. என்னதான் தன்னை வளர்த்தவர்களாக இருந்தாலும், அவர்கள் அநீதி செய்யும்போது அதை தட்டி கேட்கக்கூடியவங்களாக மூசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. இன்றைக்கு பார்க்கலாம் பல பள்ளிவாசல்கள்ல நிர்வாகிகளுக்கு பயந்து பயந்து நிர்வாகிகளுடைய அவங்க தான் பொருளாதாரம் குடுக்கணும்னு சொல்லி சத்தியத்தை பேசாத எவ்வளோ ஆலிம்களை, ஹஸ்ரத்களை நம்ம பார்க்கலாம். மேலும் 4வது ஒரு படிப்பினை, நபிமார்கள் கூட பிழை செய்வார்கள் என்பதுல, தவறு விடுவார்கள் என்பது மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவங்கள்ல நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு. அவங்க அந்த கொலை சம்பவம் அதுல. அடுத்து வந்து 5வது படிப்பினையாக நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதன் தனிமைப்படுத்தப்பட்டால், அந்த இடத்துல வந்து அவன் நெறைய விஷயங்களை கத்துக்கொள்வான். நெறைய அவனுடைய கரியர்ல ஒரு நல்ல குரோத் ஒண்ணு இருக்கும். பாருங்க மதியனுக்கு போறாங்க. பிறகு வந்து அவங்கள வந்து எமோஷனலாவும், ஸ்பிரிச்சுவலாகவும் ஒரு உறுதியாக ஆவுறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம். அங்க பல நிலைமைகளை பார்க்குறாங்க. பல விஷயங்கள் அவங்களுக்கு நடக்குது. 6வது படிப்பினையாக பார்த்தீங்கன்னா, பணிவு வந்து ஒரு மனிதரை உயர்த்தும். ஒரு ஆடு இடையராக தான் அவர் இருக்கிறாங்க. பிற்காலத்துல அவங்க ஒரு நபியாக வராங்க இல்லைங்களா? அடுத்த முக்கியமான படிப்பினை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உலகத்திலே ஒரு சிறந்த சகோதரர் அப்டின்னா, மூசா அலைஹிஸ்ஸலாமா தான் இருக்க முடியும். ஏன்னா, தன்னுடைய தூதுத்துவ பணியில என்னுடைய சகோதரனுக்கும் அது கிடைக்கணும்னு சொல்லி, அதை ஷேர் செய்யக்கூடியவங்களாக இருந்தாங்க இல்லைங்களா? அப்போ ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம வந்து அவங்க நபியாக கேட்கறாங்க அல்லாஹ்கிட்ட. சிறந்த சகோதரத்துவம் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு கிடைக்குது. அடுத்த முக்கியமான ஒரு படிப்பினை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஈமான் வந்துட்டாலே தைரியம் தானா வந்துருங்க. ஃபிரௌனை எதிர்த்து யாருமே வந்து குரல் கொடுக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க உறுதியாக நின்றது அல்லாஹ்வின் மீது அவங்க வைத்த தவக்குல், மேலும் அல்லாஹ்வின் மீது அவங்க கொண்ட உறுதியான ஈமான். அடுத்த 9வது படிப்பினை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒரு சின்ன பேச்சுல சின்ன ஒரு கோளாறு இருந்தது. பேச்சுல முடிச்சு என்று சொல்லுவாங்க இல்லைங்களா? திக்குவாயின்னு சொல்லி கூட சில சில பேர் சொல்லுவாங்க. இருந்தாலும் சிறந்த முறையில ஹக்கை சொல்லக்கூடியவர்களாக அவர்கள் வெளிவந்தார்கள் இல்லைங்களா? பேச்சு வந்து ஒரு பெரிய தடை கிடையாது. முன்னேற்றத்திற்கும், வெற்றி பெறுவதற்கும். அடுத்த 10வது படிப்பினை துவா. துவாவை விட ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வெப்பன் ஒரு முஸ்லிம்க்கு இருக்கவே முடியாதுங்க. அவங்க துவா செஞ்சாங்க. இன்னைய வரைக்கும் அந்த துவாவ நாம கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த துவா பதில் அளிக்கப்பட்டதால் எவ்வளவு ஹைரான விஷயங்கள் நம்ம எவ்வளவு துவாக்கள். 1 துவாக்கள், 2 துவாக்கள் அல்ல. நெறைய துவாக்கள் கேட்டாங்க இல்லைங்களா? ரப்பி ஷ்ரஹ்லி சத்ரி யஸ்ஸிர்லி அம்ரி என்று வரக்கூடிய துவா. ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த அந்த துவா. எவ்வளோ துவாக்கள் கேட்டாங்க. அடுத்த 11வது ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு பல அற்புதங்களை கொடுத்து அவங்களை உறுதிப்படுத்துகிறான். இப்படித்தான் சத்தியம் பேசக்கூடியவர்களை, நபிமார்களை அல்லாஹ் அ அல்லாஹ் வந்து உறுதிப்படுத்தக்கூடியவனாக இருப்பான். அல்லாஹ் எப்படி வந்து அவங்க பதற்றத்த தணிய வைக்கிறான்னு பார்க்குறான். ஒருத்தவங்களுக்கு நல்ல ஒரு ஈமானோட அவங்க இருக்கிறாங்கன்னா, அல்லாஹ் என்ன செய்றான்? அவங்களுக்கு ஒரு கம்ஃபோர்ட் குடுக்குறான். நான் உங்களோட இருக்கிறேன். நீங்க பயப்படாதீங்க. நான் எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டு, செவிமடுத்துக் கொண்டும், பார்த்துக் கொண்டும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அடுத்த ஒரு முக்கியமான 14வது படிப்பினை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் கவும் வந்து அவங்களுக்கு தடங்கல் குடுத்துக் கொண்டே இருந்தாலும், தொல்லைகள் குடுத்துக் கொண்டே இருந்தாலும், அவங்க அவங்களோட எப்படி வந்து ஒரு சபூராக போனாங்க என்பதை சொல்லி பாருங்க. சரிங்களா? இந்த காலத்துல வந்து நம்மளுடைய குடும்பங்கள் ஆகட்டும், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஆகட்டும், எல்லாருமே நமக்கு தொல்லை தருவாங்க தாவா செய்யும்போது. ஆனா பொறுமையோடு அதை எப்படி அணுகுறோம்ன்றது தான் முக்கியமான ஒரு
விஷயமாக இருக்கிறது. அடுத்து மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தவக்குல பாருங்க. அவங்க என்ன செய்றாங்கன்னா, கடல் முன்னாடி இருக்கு. மக்கள் எல்லாம் அவ்வளதான்னு சொல்றாங்க. ஆனா என்ன சொல்றாங்க? கல்லா, அப்படி கிடையவே கிடையாது. நிச்சயமா என் ரப் என்னோடு இருக்கிறான், என்னை பாதுகாப்பான் என்று சொன்னாங்க. இந்த தவக்குல் முக்கிய ஒரு படிப்பினையாக இருக்கிறது. அடுத்து மார்க்க கல்வியை தேடி போகக்கூடிய நபியா இருக்கிறாங்க. ஆனா மார்க்க கல்வியை தேடி போறாங்க. நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். இது ஒரு முக்கிய படிப்பினை. கல்வியோடு சேர்ந்து பணிவும் வர வேண்டும். எந்த அளவுக்கு பணிவாக அவர்கள் பேசினாங்கன்னு சொல்லி பாருங்க. ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட அந்த கல்வியை கத்துக்கொள்வதற்கு. அடுத்த ஒரு முக்கிய படிப்பினை என்று என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம கேள்வி கேட்கும்போது, நம்மள தெளிவு பெறதுக்கு கேள்வி கேட்கும்போது, இஹ்லாஸாக செயல்படணும். சின்சியராக இருக்கணுங்க. ஸோ அழகிய முறையில அவங்க வந்து கேள்வி கேட்டு இல்மை பெற்றுக் கொண்டார்கள். அடுத்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தலைமைத்துவம் வந்து ரொம்ப பாரமான ஒரு விஷயம். இன்னைக்கு நெறைய பேர் தலைமைத்துவத்தை ஈஸியா எடுத்துக்கொள்றாங்க. சஹாபாக்கள், தாபியீன்கள் எல்லாம் தலைமைத்துவத்துக்கு பயப்படக்கூடியவங்களா இருந்தாங்க. ஏனென்றால் அது சுமையான விஷயம். அல்லாஹ்விடம் பதில் சொல்ல வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அடுத்த ஒரு முக்கியமான படிப்பினை மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு எதுவுமே இல்லாம இருந்தது மதியனுக்கு போம்போது. எந்த உதவியும் எதிர்பார்க்காம இஹ்சானாக உதவி செய்தார்கள் அந்த பெண்மணிகளுக்கு, அந்த மக்களுக்கு. இறுதியில அவங்களுக்கு எல்லாமே கிடைச்சுச்சு. ஒரு கூரை கிடைத்து விட்டது, மனைவி கிடைத்து விட்டாங்க, ஒரு வேலை கிடைத்து விட்டது. எல்லாமே அல்லாஹ் குடுக்குறான். இணையாபுரத்திலிருந்து. ஸோ மத்தவங்களுக்கு உதவி செய்யும்போது நம்ம எதையும் எதிர்பார்க்காம, அல்லாஹ் வாரி வழங்கக்கூடியவனாக இருக்கிறான். அடுத்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த பெண்ணை பின்தொடர்ந்து போகும்போது, அந்த பெண்ணை வந்து என்ன செஞ்சாங்கன்னா, முன்னாடி சொல்லி சொன்னாங்க. முன்னாடி போகும்போது அந்த பெண்மணி என்ன செய்றாங்கன்னா, அந்த பெண்மணிகிட்ட அவங்க பேசல. கல்லு போட்டுக்கிட்டு போகவே சொல்றாங்க. வலது பக்கம்னா அந்த பெண்மணி வலது பக்கம் கல்லு போடுவாங்க. இடது பக்கம் போனா இடது பக்கம் கல் போடுவாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் குனிந்து கொண்டு தலையை குனிந்து கொண்டு போய் கொண்டே இருப்பாங்க. இதுல பாருங்க, அடுத்து வந்து அந்த பெண்ணுடைய வாப்பா என்ன சொன்னாருன்னா, 8 வருடம் அல்லது 10 வருடங்கள் எதை வேணா நீங்க பூர்த்தி செய்து தரலாம் வேலையில அப்படின்னு சொன்னாங்க. நிச்சயமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சிருப்பாங்க? இன்ஷா அல்லாஹ் 10 வருடத்த தேர்ந்தெடுத்திருப்பாங்க. சிறந்ததை தான் செய்வார்கள். இல்லைங்களா? நபிமார்களுடைய அஹ்லாக் அதுதான். எப்பவுமே ஒருத்தவங்க நம்மகிட்ட உதவி கேட்கும்போது, சிறந்த முறையில எப்படி அத செய்யலாம்? அப்படின்னு சொல்லி அவங்க விருப்பப்படுற முறையில எப்படி செய்யலாம் என்பதை நாம் யோசிக்க வேண்டும் சகோதரர்களே. அடுத்த ஒரு முக்கிய படிப்பினை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எந்த பெண்ணை திருமணம் செய்து தருகிறேன் என்று அவங்களுடைய வாப்பா அவங்ககிட்ட சொல்லல. இதுதான். அவங்க வந்து மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒரு ஃபித்னாவை ஏற்படுத்த விரும்பவில்லை. ஏன்னா அத்தனை வருடம் அங்க இருக்கிறாங்க அவங்க. ஸோ வந்து எந்த பெண் என்று சொல்லவில்லை அவங்க. என் பெண்கள்ல ஏதாவது ஒரு பெண் என்று சொல்றாங்க. ஸோ எந்த அளவுக்கு ஃபித்னாவுடைய வாசல்களை அடைக்கப்படுது அப்படின்ற ஒரு படிப்பினை நமக்கு கிடைக்கிறது. அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னதான் கொடுங்கோல் ஆட்சி செய்யக்கூடிய ஒருத்தவன் தானா அவனோட இறுதி முடிவு என்னது? மோசமானதா இருக்கும். மறுமையில அவனுக்கு கடுமையான வேதனை இருக்கும். ஆட்சியை வந்து கொடுக்கிறவன் அல்ல, ஆட்சியை எடுக்கிறவன் அல்ல என்பது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த ஒரு முக்கியமான படிப்பினை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மேலும் நீங்கள் பார்க்கலாம் மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் இவங்க 2 பேருக்குள்ளே நடந்த நிகழ்வுகள் சம்பந்தமாக அது ஒரு 20, 30 படிப்பினைகள் பேசி நம்ம தனியாக ஒரு வீடியோவாகவே போட்டிருக்கிறோம். இன்னும் மேலும் விரிவாக இதை வந்து நம்ம பார்க்க இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ் பாகங்களாக.